இருக்கிறேன். குழந்தாய், குழந்தாய் நின்றுவிடு. எனக்காக அல்ல, உன் தாய்க்காகவாது நின்றுவிடு. உனது அன்னையால் உன் பின்னே நீண்ட தூரம் ஓடி வர முடியாது. எங்கு சென்று விட்டாய்? குழந்தாய், குழந்தையும் இல்லை, அன்னையும் இல்லை. இருவரும் எங்கு சென்றார்கள்? உங்களுடைய புதல்வன் இங்கு இல்லை. தேவி, இது என் வாழ்நாளில் என்னுடைய பாக்கியமான கணமாகும். இங்கே என்னை பெற்றெடுத்தவர், என்னை வளர்த்து கொண்டிருப்பவர் என இருவருமே ஒரே இடத்தில் ஒன்றாக உள்ளனர். தேவி தேவகி, தங்களுடைய குழந்தை இங்கு இல்லை. எங்கே அந்த பாலகன்? தேவகி அவனை குழந்தாய் என்று அழைத்துக் கொண்டிருந்தாளே. கடவுளே, எங்களுக்கு அந்த பாலகன் எங்குமே கிடைக்கவில்லை. உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் தேடு அவனை. எனது திட்டம் மட்டும் தோல்வி அடைந்தால் பிறகு. சரி கடவுளே. சரி கடவுளே. மகாராஜா, இங்கு என்ன செய்கிறீர்கள்? மகாராஜா, தாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவன் இருப்பிடம் எங்களுக்கு தெரியும். யாரை பற்றி பேசுகிறீர்கள்? மகாராணி தேவகியின் 8வது மைந்தனை பற்றி. எனது மருமகனா? எங்கிருக்கிறான் தேவகியின் பிள்ளை? மகாராஜா, வாருங்கள், எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமது மருமகன் எங்கிருக்கிறான் என்று. வாருங்கள் மன்னா. நான் வருகிறேன் மருமகனே. வாருங்கள் மகாராஜா, விரைவாக வாருங்கள். தேவகி அன்னையின் அந்த புதல்வன் அங்கிருந்து தப்பித்து போய்விடக் கூடாது. இந்த சிறுவர்கள் எனக்கு எதிராக சதி செய்கிறார்களா? நெல்லுங்கள், நெல்லுங்கள், நெல்லுங்கள்.
மன்னா, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்தோம், ஆனால் நீங்கள் எங்களை... இங்குதான் கேள்வி எழுகிறது. நீங்கள் எனக்கு உதவ வேண்டிய காரணம் என்ன? மகாராஜா, நாங்கள் உங்களுக்காக அல்ல, எங்களுக்காக உதவ வந்தோம். மகாராஜா, எங்களது எண்ணம் அந்த தேவகி அன்னையின் 8வது புதல்வன் காரணமாக எங்களது உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதல்லவா? ஆமண்ணா, நாங்கள் உங்களை அவனிடம் அழைத்து செல்வதால் கோகுலத்திற்கு நேர்ந்த ஆபத்து நீங்க விடும் அல்லவா? மகாராஜா, எங்களை கீழே இறக்கி விடுங்கள் மகாராஜா. இல்லை என்றால் உங்களது பிரச்சனையும் தீராது, எங்களது பிரச்சனையும் தான். மன்னா, எங்களை கீழே இறக்கி விடுங்கள். எங்கிருக்கிறான் தேவகையின் புதல்வன்? நான் இங்குதான் இருக்கிறேன் கம்சன் மாமா. அம்மா பவானி தாயே, சுரபி பசு எங்கு கிடைப்பாள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இவ்வாறு இருக்கையில் அக்ரூரருக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும்? உதவி செய்யுங்கள் தாயே, வழிகாட்டுங்கள். இது அதிசயம்தான். மகாராணி ரோகிணி, மிகவும் நல்ல செய்தி ஒன்று. என்ன செய்தி குருதேவா? சுரபி பசுவை பற்றி ஏதேனும் தெரிந்ததா? இப்பொழுதுதான் எனது யோக சக்தியால் இதை அறிந்தேன். சுரபி பசு தனது சாபத்தில் இருந்து முக்தி அடைந்து விட்டது. குருதேவா, அப்படி என்றால் தங்களுக்கு இதுவும் தெரிந்திருக்குமே, சுரபி பசு எங்கிருக்கிறது என்று. இவ்விஷயத்தில் உறுதியாக என்னால் எதுவும் சொல்ல இயலாது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பகவான் விஷ்ணுவின் கருணையினால் கோமாதா சுரவி விரைவில் இங்கு வருகை புரிவாள். பிரபு, நான் அறிவேன் சுரபி பசுவுக்கு சாபத்திலிருந்து முக்தி தாம்தான் அளித்தீர்கள் என்று. எல்லாம் உங்களது லீலைகள் மூலம்தான் சாத்தியமாகிறது. பிரபு, மேலும் தாமதிக்க வேண்டாம். அக்ரூரர் நீண்ட நேரம் உயிரோடு இருக்க மாட்டார். அவருக்கு விரைவிலேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். ஆனால் அதற்கு சுரபி கோமாதா இங்கிருக்க வேண்டியது அதி அவசியமானது. பிரபு, சுரபி கோமாதா, நீங்கள் வந்துவிட்டீர்களா? சகோதரி தேவகி, அருந்துங்கள். சகோதரி தேவகி, எமக்கு தமது வேதனை புரிகிறது. இந்த உலகத்தில் தங்களின் தியாகத்திற்கு வேறு எதுவும் ஈடு இல்லை. தாம் தமது குழந்தைக்காக அனுபவிக்கும் கஷ்டங்கள், செய்த தியாகங்கள், அது உலகில் உள்ள ஒவ்வொரு தாய்க்கும் பெருமைதான். என்ன தர்மம்!
இதில் என்ன பெருமை? எனக்கு எனது குழந்தையை பார்த்தால் மட்டும் போதும். நீ அறிவாயா எனது குழந்தை எங்கே என்று? உனக்கு அவன் கிடைத்தான், அவனிடம் சொல். அவனுடைய அன்னை அவனை நீண்ட காலமாக தேடுகிறாள் என்று. சகோதரி தேவகி, ஒருவேளை உங்களின் குழந்தையை பற்றி எனக்கு ஏதேனும் தெரிந்தால் நானே அவனை அழைத்துக் கொண்டு தங்களிடம் வருவேன். சகோதரி தேவகி, என்னால் தங்களின் குழந்தையை உங்களிடம் சேர்க்க முடிந்தால் அதை என் வாழ்நாளில் பெற்ற மிகப்பெரிய பாக்கியமாக கருதுவேன். நாராயண நாராயண. பிரபு, இன்று பரம அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் இதை நிரூபித்து விட்டார். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அதர்மியாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அவன் தர்மத்தை நோக்கி வந்துதான் ஆக வேண்டும். பாவி கம்சா, இன்று நீ நாராயணனின் மகிமை மற்றும் லீலை இரண்டையுமே நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். கம்சன் மாமா, தங்களது பாதத்தை ஏன் நொந்து கொள்கிறீர்கள்? தாம் தனது கர்மங்களினால் தான் விழுந்தீர்கள். சதிகார பாலகனே, நீ என்னிடமிருந்து ஒளிய முடியாது. நான் உங்களிடம் இருந்து ஒளியவில்லை கம்சன் மாமா. நான் தானே உங்களை இங்கு வர வைத்தேன். என்றால் ஏன் எனது முன்னால் வரவில்லை? நீ எங்கிருக்கிறாய்? நீ ஏ சுரபி கோமாதா, உங்களது பிறப்பு உங்கள் தந்தையின் வாயிலிருந்து பிறந்த அமிர்தத்தின் வாசனையினால் உருவானது என்பதை அறிவோம். உங்களது பஞ்ச கவ்யமும் அமிர்தத்துக்கு ஈடானது. உங்கள் பஞ்சகவ்யத்தால் உயிரை தரக்கூடிய மருந்துகளை நாங்கள் தயாரித்து விட்டோம். இப்போது உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தங்களது திருவாயால் சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரியுங்கள். அதன் மூலம் உங்களது தந்தைக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியும்.
அம்மா சுரபி கோமாதா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். உங்களால் தான் இந்த மருத்துவ சிகிச்சை சாத்தியமாக முடிந்தது. மகாராணி ரோகிணி, அக்ரூவருக்கு சிகிச்சை முடிந்துவிட்டது. இன்றிலிருந்து 15 நாட்களுக்கு பிறகு நாம் அக்ரூவரின் கட்டுக்களை அவிழ்ப்போம். எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. அக்ரூவருக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்கும். குருதேவா, உங்களுடைய இந்த கடனை, நீங்கள் செய்த உதவியை எங்கள் வாழ்நாள் உள்ளவரை தீர்க்கவே இயலாது. நான் வெறும் கருவிதான் தேவி. இயக்குபவன் எனது இறைவன், எனது பிரபு. இதை எனது நாராயணன் செய்கிறார். நான் அவரது சேவையில் மட்டும் எப்போதும் ஈடுபட்டிருக்கிறேன். மகாராஜா, ஒரு நாள் நான் தான் இந்த உண்மையை சொல்லும் பொழுது உங்களை தடுத்து விட்டேன். தான் நமது குழந்தையை எந்த வீட்டில் விட்டீர்கள் என்ற உண்மையை. எனக்கு எனது குழந்தை யார் எங்கிருக்கிறான் என்று அறிந்து கொள்வது ஒன்று முக்கியமானது அல்ல. அவன் உயிருடன் இருக்கிறான் என்ற உண்மையை எனக்கு போதுமானது. ஆனால் இன்று ஒரு தாய் தம்மிடம் கேட்கிறாள், எங்கே இருக்கிறான் எனது புதல்வன்? எனது இதயத்தின் துடிப்பு. என்னை அம்மா அம்மா என்று அழைக்க வேண்டிய எனது புதல்வன் எங்கே இருக்கிறான்? தேவகி, இன்று எனக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வந்துவிட்டது. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே என்று. அன்று நீதான் நம் புதல்வனை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள மறுத்தாய் தேவகி. இன்று அந்த முடிவுதான் நமது மைந்தன் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக திகழ்கிறது. இப்பொழுது நம் புதல்வனுக்கு இதுதான் நன்மையாகும். அவனை பற்றிய உண்மையை நீ அறிய வேண்டாம் தேவகி. மகாராஜா, நான் ஒரு தாய். இந்த உலகமே எனது புதல்வனை ஒளித்து வைத்தாலும் எனது புதல்வன் எங்கிருக்கிறான் என்று எனது தாய்மையால் என்னால் அறிய முடியும். மாமா, நான் பார்த்து கொண்டிருந்தது என்னை சந்திப்பதற்கு தாம் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று. நந்தனின் புதல்வன் யசோதாவின் குழந்தை. தாத்தா தையா என்றாடும் கிருஷ்ணன் தானே நீ? மாமா, அன்னை யசோதாவின் பிள்ளையாக ஆனது பின்புதான். அதற்கு முன்பு நான் தேவகி அன்னையின் பிள்ளை. மருமகனே, தேவகியின் புதல்வன் என்பதற்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நான் ஒன்றும் தேவகியின் குழந்தையை கொஞ்சி குழாவுவதற்காக தேடவில்லை. அவனை அழிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ ஏன் சிரிக்கிறாய்? சிரிக்காமல் வேற என்ன செய்வது மாமா? அசுரரின் படி பார்த்தால் தாம் என்னை அல்ல, நான் தான் உங்களை அழிப்பேன் மாமா. ஏனென்றால் நான் தான் தேவகி அன்னையின் 8வது மைந்தன்.